சுதாகர் 6ஆம் வகுப்புல இருந்து லைப்ரரிக்கு போனார் அப்படின்றத மீட்டிங்க்கு வரும்பொழுது அவர் கேட்டார். பாஸ், நீங்கள் எந்நேரமும் பேசிகிட்டே இருக்கீங்க, நிறைய மீட்டிங்க்கு போகிறீங்க, நீங்கள் பேசிடுவீங்க, நான் இன்னும் எதுவும் தயாரிக்கலையே அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், பாஸ் நான் நேற்று போய் அம்மாவை பார்த்தேன், சுதாகரோட அம்மாவை பார்த்தேன். சுதாகரோட அம்மா வந்து என்கிட்ட 1 hour பேசிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட 1 hour பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சுதாகர் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து லைப்ரரிக்கு போனாருன்னா அப்படியே அந்த புக்கை வச்சு அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாராம். மற்ற பசங்கள்லாம் வந்தாங்கன்னா லைப்ரரியில இதை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, தேடுவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, நடப்பாங்க அப்படின்ட்டு அந்த லைப்ரரியன் வந்து சொல்லியிருக்காரு. 6ஆம் வகுப்புல இருந்து 10, 11, 12 வரையிலும் அப்படி படிச்சவர். அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க இப்ப இதை சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பர்சனலா இருக்குமே அப்படின்னாரு. இருந்தாலும் பாதி சொல்லிட்டு விட்டுட்டாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, சுதாகர் வந்து இன்ஜினியரிங் போனார். இன்ஜினியரிங் போனப்புறம் சிவில் சர்வீஸ் போகணுன்ற கேப்ல வந்து வீட்டில் இருந்தாரு. அவங்க தம்பி வந்து MBBS படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாரு. அந்த தேர்வுகளை பல முறை எழுதியும் அவர் வெற்றி பெறலை. அதனால அம்மா வந்து வருத்தத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அவரை மேல இருந்த கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தையில வந்து இப்படியே படிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது ரோசம் இருக்கணும்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு சுதாகருக்கு வந்த ரோசத்துல, அம்மா எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல, வந்த பிறகு நான் வேலைக்கு போக போறேன், ஆனா நீ தம்பியை தான் நீங்க திட்டணும், அவன் வந்து பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், என்னையும் சேர்த்து திட்டிட்டீங்க, அதனால ரோசம்லாம் எனக்கு இருக்கு, அதனால உப்பு போட்டு சாப்பிட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த கதையை நான் ஒரு 3 மாசம் முன்னாடி எனக்கு சுதாகர் சொன்னாரு. இது ஒர்த் டெல்லிங் மோட்டிவேஷன். இந்த 12th ஃபெயில் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த படம் ரேஞ்சில் இது நடந்திருக்கு. அதனால இவர் என்ன பண்ணார், பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அதுல போய் ஒரு சோர்சிங் அல்லது இந்த டைப் அல்லது BPO இது மாதிரி ஏதோ ஒரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணி அதுல ஏதோ ஒரு மினிமம் சேலரி மந்த்லி டெய்லி சேலரியில ஒர்க் பண்ணிட்டு வீட்டுல வந்துட்டு சாதம் போட்டு தண்ணி மட்டும் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட 1.5 மாசம். இஸ் மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். கூட இருக்கிறது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும்.